கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட செப்டம்பர் மாதம் 6ஆம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. இன்றும் கூட நாம் தியானிக்க இருக்கிற வார்த்தை இணைச்சட்டம் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் உங்களை வளமிகு நாட்டிற்கு அழைத்துச் செல்கிறார். ஆமென். நாம் வாழ்கின்ற வீடோ, வேலை பார்க்கிற இடமோ, தொழில் செய்கிற இடமோ இன்று நம்முடைய கண்களுக்கு சிறிதாக இருக்கலாம், மற்றவர்களுடைய கண்களுக்கு அற்பமாக இருக்கலாம். ஆனால் நாம் எந்த இடத்தில் வசிக்கிறோம் என்பதை விட வசிக்கிற இடத்திலே, தொழில் செய்கிற இடத்திலே, வேலை செய்கிற இடத்திலே சமாதானத்தோடும் சந்தோஷத்தோடும் இருக்கிறோமா என்பதைத்தான் நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இன்றைய நாட்களிலும் பல பெரிய பணக்காரர்கள் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், நான் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டேன், ஆனாலும் எனக்கு ஒரு நிம்மதியே இல்லை, இன்றைக்கும் நான் ஒரு வருத்தத்தோடு தான் இருக்கேன், அது ஏன் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நமக்கென்று ஒரு அழகான குடும்பம், மனைவி, பிள்ளைகள், செய்வதற்கு வேலையோ தொழிலோ என்று நமக்கு ஒரு அருமையான வாழ்க்கையை கடவுள் கொடுத்திருக்கிறார் என்றால், இன்று கடவுள் ஒரு சிறப்பான ஆசீரை நாம் செய்கிற தொழில் வேலையிலும் நம்முடைய குடும்பத்தினர் ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு சிறப்பான ஆசீரை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். ஆம் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இதுநாள் வரை உங்கள் குடும்பத்திலோ, தொழிலிலோ, வேலையிலோ ஏதோ ஒரு குறை உங்கள் மனதிற்குள் இருந்து வந்தால் அந்த குறைகளை எல்லாம் இன்று இயேசு மகாராஜா நீக்கி போட போகிறார். அந்த குறைகளை நிறைவாக்கி போடும் பொழுது நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகளையும் எதிர்பார்த்திராத நன்மைகளையும் கடவுளின் கரங்களிலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள். இன்று முதல் அதற்கான காரியங்களை கடவுள் செய்ய தொடங்குவார். ஆகவே நம்பிக்கையோடும் மகிழ்ச்சியோடும் இந்த நாளை தொடங்குங்கள். கடவுளுடைய கரம் உங்களோடு இருக்கும். சிறப்பான வளமிகு நாட்டிற்கு கடவுள் உங்களை அழைத்துச் செல்ல போகிறார். ஆகவே மகிழ்ச்சியோடு நன்றி சொல்லுங்கள். ஆமேன். நாம் ஜெபிப்போமா? அன்புள்ள இயேசு மகாராஜாவே, எங்கள் அன்பு தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த வாக்கின்படியாகவே இன்று முதல் எங்களுக்கு ஒரு சிறப்பான ஆசீரை நீர் கொடுக்க சித்தம் கொண்டதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. இந்த நாளிலும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் அது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தகப்பன் எல்லா நன்மைகளினாலும் நிரப்பிட அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் பெற்றுக்கொண்ட சிறப்பான ஆசீருக்காக கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். இன்று முதல் குறைகளை எல்லாம் கடவுள் நிறைவாக்கப் போகிறார். ஆகவே மகிழ்ச்சியோடு நன்றி செலுத்தி கடவுளுக்கு சாட்சியாக வாழ்வோம். ஆமேன். God bless you.